எங்க 2 பேரையும் ஒரு போட்டோ எட. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏங்க, எனக்கு உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும். நில்லுங்க. அக்கா, கொஞ்சம் சொல்ல. உங்க வருங்கால வைஃப் கூட தானே போட்டோ எடுக்க போறீங்க, கொஞ்சம் நில்லுங்க. தேங்க்ஸ்க்கா. இந்தாங்கம்மா. தேங்க்ஸ்ண்ணா. சரிங்கம்மா. போலாமா? அம்மா, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குடி. குடு. இந்த அக்கா, நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நான் தான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். அவருக்கு இது நல்லா சூட் ஆகும். அதே எடுங்க. அக்கா, அக்கா, நான் சொல்றத மனசுல வாங்கி கேளுங்க. அக்கா இருக்கிறப்ப தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணா உங்களுக்கு எப்பேற்பட்ட பாவம்லாம் வரும் தெரியுமா? காட்டு யானை கூட்டத்துல இருந்து கூட நாம தப்பிச்சிடலாம். ஆனா கன்னி பொண்ணு பாவத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. பொதக்குழியில விழுந்தா கூட நம்ம பொழைச்சிடலாம். ஆனா கன்னி பொண்ணு பாவத்துல விழுந்தா நாம பொழைக்கவே முடியாது. அப்புறம் அனகொண்டா வாயில இருந்து கூட நம்ம திமிரி வெளியில வந்துடலாம். ஆனா பெண் பாவத்துல இருந்து வெளியில வரவே முடியாதுக்கா. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. இந்த வாட்டியும் போச்சா? என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்களா? அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்க காதுல விழவே இல்லையா? சாரி, நான் கவனிக்கல. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணு ரஜினி, ரஜினியோட அம்மாவுக்கு நீங்க எடுத்திருக்கிற புடவை சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேம்மா. நீயே சொல்லு ரஜினி, இந்த புடவை சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி, வாங்க போலாம். வாங்க. இந்த கலர் நீ எடுத்துக்கோ, இது நான் எடுத்துக்கிறேன். சரி, அம்மா கிட்ட காட்டு. அம்மா, சம்பந்தி நல்லா இருக்கு. இது நான் உங்களுக்காக எடுத்திருக்கிற புடவை. உங்க அண்ணி கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கூட உங்களுக்கு ஒரு புடவை எடுத்திருக்கேங்க. இதோ பாருங்க. வாவ், இந்த கலர் என்கிட்ட இல்ல. இந்தாங்க. ரொம்ப அழகா இருக்கு. உன் தங்கச்சிக்காக உன் காதல நீ தியாகம் பண்றியா? உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்க போதுங்கிற ஆசையில நீயே செலக்ட் பண்ண அந்த முகூர்த்த புடவையில உன் பேரும் அரவிந்த் பேரும் தான் எழுதியிருக்கு. அதை நீ மறந்துடாத ரஜினி. நீயும் அவரும் லவ் பண்ணீங்கங்கிற விஷயத்த அந்த புடவையே எல்லாருக்கும் சொல்லிரும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சம்பந்தி, நாம ராதிகாக்கு முகூர்த்த புடவை எடுக்க வந்துட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. முகூர்த்த பட்டை நீங்க யாரும் தனியா செலக்ட் பண்ண தேவையில்லம்மா. ரஜினி ஏற்கனவே பக்காவா செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க வந்து பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு முன்னாடியே உன் தங்கச்சிக்கு முகூர்த்த புடவை எடுத்து வச்சிட்டியேம்மா. உன்னை என் வயித்துல சுமந்து பெத்தத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேம்மா. சரி வாங்கம்மா, நம்ம ரஜினி ராதிகாவுக்கு எவ்வளவு அழகா முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு
எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். சரி சரி கொடுங்க சம்பந்தி. அண்ணா இத பில் கவுண்டர்ல கொடுத்துருங்க. சரிங்க மேடம். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வாங்க. ஆனந்த், சாரிடா. ஓ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாரி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா, நல்லா அந்த கலர் நல்லா இருக்கு பாரு. புடவையில மாப்பிள்ளை பொண்ணு பேர் இருக்கு, எல்லாரும் நல்லா பாருங்க. உங்க கல்யாணத்துக்கு எங்க 2 பேரோட ஸ்பெஷல் கிஃப்ட் இதான். ஆமா, என்ன gift? உங்க 2 பேரோட பேரும் இந்த புடவையில பிரிண்ட் பண்ணிருக்கு. வாவ். ஆக்சுவலா நம்ம கடையில இந்த பேட்டர்ன்ல பிரிண்ட் பண்ண முதல் பட்டு புடவை உங்க கல்யாண பட்டு புடவை தான். ஓ, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. வாங்க, கம் ஆன். பாருங்க. வாவ், சூப்பர்டா. பேர் இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? பேர் போட்டது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி பேர் மாறிச்சு? மா, அந்த
அந்த பேரு போட்டது கூட பிரச்சனை இல்லம்மா, அந்த ஹார்ட் போட்டது தான் ஏன் நெஞ்சு வலிக்குதுமா. ஆமாண்டா, எனக்கும் எரிச்சலா தான் இருக்கு. ஆமா, கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி இப்ப பாரு பேரு போடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நான் என்னடா பண்ணட்டும்? ரஜினி அழகா இருக்குல்ல? இது ரொம்ப நல்லா இருக்குமா. பரவாயில்லக்கா, நல்லா இருக்கு. வேற லெவல்ல எடுத்திருக்கக்கா. அழகா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல மாப்பிள்ள? பிரமாதாத்த. எங்களுக்கு தெரியாம புடவையில இருந்த பேரை மாத்தின மாதிரி வேற என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. என் குடும்பம் ஆசைப்படுற மாதிரி அரவிந்துக்கும் ராதிகாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதுதான் என் விருப்பம். அண்ணே, அந்த புடவை ரஜினின்ற பேர் தானே பிரிண்ட் பண்ணியிருந்தேன். எப்படி ராதிகான் மாறிச்சு? சார், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நேத்து ரஜினி மேடம் ஃபோன் பண்ணி புடவையில் அவங்க பேருக்கு பதிலாக ராதிகான்னு பேரை மாற்றி டிசைன் பண்ண சொன்னாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரியே மாற்றிட்டேன் சார். அது எல்லாத்தையும் பேக் பண்ணி கார்ல வைங்க. சரிங்க மேடம். ஹாய் ரஜினி, நீயா? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படி இருக்க? அனிதா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். அரவிந்த், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ரஜினி, வெட்டிங் ஷாப்பிங்கா? ஆமாமா. ஹே, கங்க்ராட்ஸ் டி. ஹாப்பி மேரிட் லைஃப். கங்க்ராட்ஸ் அரவிந்த். என்னடி, நீயும் அரவிந்தும் லவ் பண்ணது எனக்கு தெரியும். ஏன்டி கல்யாணத்துக்கு எனக்கு சொல்லவே இல்லை? எப்படி சொல்லுவா? இந்த காலத்துல லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம்டி. வாழ்த்துக்கள். வெட்டிங் எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? டேட் எப்போ? ஈ கூட வா. ஏய், என்னாச்சுடி? ஏய், மேரேஜ் எனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு தான். நீ பாட்டுக்கு எல்லாரும் முன்னாடி எதையாவது உளறிட்டு இருக்காத. ஓ அப்படியா? சாரி ரஜினி. தட்ஸ் ஓகே.
ஓகேடி, என் ஃபேமிலி வெயிட் பண்றாங்க, நான் வரேன். சரியா? பை. சரி. எல்லாரும் வந்தாச்சா? ஆமா. யார் யாருக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. என்ன அரவிந்த்? சரிம்மா. எல்லாருக்கும் நல்ல பசியா இருக்கு. பேசாம மீல்ஸ் ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே, பண்ணிடலாம். சாரீஸ்லாம் சூப்பரா இருந்துச்சுமா. எனக்கு பிடிச்ச சாரீஸ் கூட நான் வெளியில வரேன்மா. ஆமா. என்ன ஆர்டர் பண்ணலாம்? எனக்கு ரொம்ப பசிக்கல, சப்பாத்தி மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேர்ந்து சாப்பிடுறோம், அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதே நானும் சொல்றேன். பட் ஏதாவது ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏமா சீக்கிரம் ஆரம்பிச்சதோட சாப்பிடுறதுலயே குறியா இருக்காத. ஆமா, அந்த பொம்பளை பக்கத்துல இடம் பிடிக்காம அப்படியே பின்னாடி இடம் பிடிச்சிருக்க. இங்கிருந்து எப்படி பேச முடியும்? சாப்பிடதான் முடியும். மா ப்ளீஸ்மா, ஏதாவது பண்ணுமா. சரி, வெயிட் பண்ணு, நான் போய் ஓபன் பண்றேன். இன்னைக்கு நம்ம டயட் கேன்சல். இது ஏதோ புதுசா சாப்பிடலாமா? ஏற்கனவே ஏப்பா இவ்வளவு நேரமா? வைங்க வைங்க. கொஞ்ச நேரம் இரு. பருப்பு பொடி நெய்யெல்லாம் இருக்கு. வெயிட் பண்ணு. அக்கா, கூப்பிடுமா. அக்கா, அரவிந்தம்மா உங்களதான். யார? என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா. உங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தானா? எனக்கு பொண்ணு இருக்கா. அரவிந்துக்கு மூத்தவ. அவ கல்யாணம் ஆகி ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டா. அதானே, பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுதான் உலக வழக்கம். எங்கேயுமே பெரியவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் சின்னவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. பெரிய பொண்ணை வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற அதிசயம்லாம் இங்கதான் நடக்குது. இந்த அத்தைக்கு விவஸ்தையே இல்ல. தேவையில்லாததெல்லாம் எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க? நீங்க சொல்றதும் சரிதான். நானும் என் பையன் அரவிந்துக்கு ரஜினியை தான் பார்க்க வந்தேன். அவதான் இப்ப கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாளாமே. நீங்க பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாளைக்கு கல்யாணத்துல யாராவது நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடக் கூடாது பாருங்க. அதுக்கு தாங்க சொல்றேன். அத்தை, அப்படிலாம் யாரும் குத்த சொல்ற அளவுக்கு நிலைமை வராது. நான் தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். ஆனா எனக்காக என் தங்கச்சி கல்யாணம் டிலே ஆகிறத நான் விரும்பல. அதனால்தான் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதையெல்லாம் யாராவது கேட்டா அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க என் பாவம் வயசான காலத்துல இதையெல்லாம் யோசிச்சு கஷ்டப்படுறீங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாங்க ஏதோ சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓஹோ, அப்போ வேற ஏதாவது பேசுங்க. ஒருவேளை நாம செஞ்சதெல்லாம் ரஜினிக்கு தெரிஞ்சிருக்குமோ?